சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம் மாணவர்களுக்கான நிபுணர்களின் கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி பவர்ட் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் வேலம்மாள் நெக்ஸஸ். மீடியா பற்றினா உங்களுக்கு ஒரு பார்வை ஒன்று இருக்கலாம். மீடியாவில் போனால் ஒரு ஜாப் வந்து அன்சர்டனிட்டியாக இருக்கும், பெருசாக வந்து ஷுவாரிட்டி இருக்காது அப்படின்னு. நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு போச்சுன்னா சூப்பராக இருக்கும் வேலை, அப்படியே ஆயில் முழுக்க அங்கே இருக்கலான்னு ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுங்கள். முன்னால் கவர்மெண்ட் ஜாப் சொன்னாங்க, இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படி கிடையாது. எந்த ஜாப் அப்படி இருக்குது? அப்படி ஒரு ஜாப் உலகத்திலே கிடையாது. வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை வந்து செமையாக அமைஞ்சிரும். பிடிச்ச வேலை, ரெண்டாவது நமக்கு பிடிச்ச மாணவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ரெண்டும் தப்பாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து மீடியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் காம்படேட் பண்ண வேண்டியிருக்கும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு வேலையெல்லாம் ரெடியாலாம் இருக்காது. நான் சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே தோற்றுடுவீங்க. எந்த கம்பெனியும் உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. நான் ஒருத்தன் இங்கே பேசி என் வீடியோ வெளியே வர்றதுக்கு இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம கண்களுக்கு என்ன தெரியும்னா இந்த ப்ரோக்ராமை யார் நடத்துகிறாங்களோ அவங்கள தான் தெரியும். இது அல்ல மீடியா, இதன் பின்னால் ஒரு பெரிய டீம் இருக்குது. மீடியாவில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் தம்பி, நீ சொன்னதை கேட்டு என் பையனை சேர்த்தேன், 90% மார்க் வாங்கியிருக்கான், ஏன் வேலை கிடைக்காது. இது சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம். ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் பிஹைண்ட் உட்ஸ் பெருமையாக சொல்லலாம். தமிழில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த ஷோ நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு நண்பர் திரு ஆவுடையப்பன் அவர்களை மேடை கலைக்கிறோம். அரண் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே என்ன படிக்கலாங்கிற ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கீங்கல்ல. அடுத்து முடிக்க போகிறேன், அடுத்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலை, ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸாக இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு. நான் உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள்லாம் எப்படி இப்போ இருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மாதிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், நீங்கள்லாம் இருக்கிறத தாண்டி ரொம்ப கண்மொழியெல்லாம் பிதுங்கி போய் என்ன பண்ணனே தெரியாமல் இருந்தேன். நீங்கள்லாம் என்ன படிக்கலான்னு யோசிச்சு நிற்கிறீங்க. ஸோ அதனால் நீங்களும் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முதல்ல ஜென்யூனாக எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை வந்து செமையாக அமைஞ்சிரும். அந்த ரெண்டு விஷயம் ஒன்றும் இல்லை. ஒன்று, பிடிச்ச வேலை கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது, நமக்கு பிடிச்ச மாணவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ரெண்டும் தப்பாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுக்க பெரிய ரோதனையாக இருக்கும். தப்பான வேலையை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க ஏண்டா வேலைக்கு போகிறோம்னு தலையில் அடிச்சுட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போண்டிருக்கும். தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏண்டா வீட்டுக்கு வரோம் தலை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இதை மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை அப்படின்னா தயவு செஞ்சு கையில் காலில் விழுந்தாவது அந்த கோர்ஸுக்கு போகாதீங்க. நீங்கள் பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை படிக்க வைங்க. ஏன்னா நீங்கள் பிடிக்காத ஒரு விஷயத்தை கொடுத்து அவன் வாழ்க்கை முழுக்க நான் ஏன்டா இந்த வேலைக்கு போகிறேன்னு திங்கக்கிழமை மண்டையில் அடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக பிடிச்ச படிப்பை படித்து பிடிச்ச வேலைக்கு போயிட்டானா திங்கக்கிழமை சந்தோஷமாக வேலைக்கு போவான். உங்கள் பையன் உங்கள் பொண்ணு திங்கக்கிழமை மண்டையில் அடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா அல்லது சந்தோஷமாக வேலைக்கு போகணுமாங்கிறது உங்களோட கையில் இருக்குது. தயவு செய்து பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள், நானும் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச பையனையோ பொண்ணையோ கன்வின்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பெற்றோர்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்கள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த படிப்பை படிக்க வைக்க உங்கள் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் முழுமையாக நம்புங்க. தப்பான உங்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு படிப்பை படிச்சுட்டு ஏண்டா வேலைக்கு போகிறோன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணுற நிலைமைக்கு வந்துடாதீங்க. எனக்கு அந்த வகையில் ரெண்டு வகையிலும் ஹாப்பி. நான் நினச்ச வேலையை தான் பார்க்குறேன், நான் நினச்ச பெண்ணை தான் திருமணம் பண்ணேன். அதனால் வந்து நான் ரெண்டு வகையில் எனக்கு வந்து வாழ்க்கையில் திருப்தியாக தான் இருக்கேன். அந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். மீடியா, நீங்கள் மற்ற நிறுவனங்கள்லாம் எனக்கு மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து மீடியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் காம்படேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் காம்படேட் பண்ணுற ஆள் யாராக இருப்பாங்கன்னா, உங்களை மாதிரியே மீடியா ஸ்டடீஸ் படித்தவங்களாக இருக்க மாட்டாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களாக இருப்பாங்க, MBA படித்தவங்களாக இருப்பாங்க, BBA படித்தவங்களாக இருப்பாங்க, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களாக இருப்பாங்க, BSc மேக்ஸ் படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் காம்படேட் பண்ணக்கூடிய ஆள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செக்டாரில் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து இருப்பாங்க. இப்போயும் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க பசங்களில் யாரெல்லாம் மீடியா படிச்சிருக்கா, யாரெல்லாம் மீடியா இல்லாத மற்ற படிச்சிருக்கான்னா மீடியா இல்லாதவங்க தான் கை தூக்குவாங்க. ஏன்னா மீடியா அல்லாதவர்கள் மீடியா மேலே இன்ட்ரெஸ்ட் கொண்டு மீடியாவுக்கு வந்தவர்கள் தான் ஜாஸ்தி. அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாலேயே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பிடிக்காமல் ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னா
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து மீடியாவில் ஆர்வம் இருந்திருக்கலாம், அப்பா அம்மா வந்து இல்லை வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி வேறு ஒன்று சேர்த்துருக்கலாம், இன்ஜினியரிங் சேர்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச வேலை மீடியான்னு அங்கே சுற்றி கடைசி இங்கே வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் போக வேண்டாம், டைரெக்டாக ஒரு ஊருக்கு வழி இருக்குங்கப்போ டைரெக்டாக போயிடலாம். மீடியாவில் இருக்கக்கூடிய காம்படிஷனுங்கிறது அதுதான். நீங்கள் வந்து மீடியா ஆட்களோட மட்டும் காம்படேட் பண்ண மாட்டீங்க, மீடியா ஆட்கள் தாண்டி மற்றவர்களோட காம்படேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி காம்படேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பற்றி எனக்கு பெருசாக தெரியல. மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட உங்களுக்கு வேலையெல்லாம் ரெடியாலாம் இருக்காது. பாஸ் வாங்க 90% மார்க் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு தாங்க வேலை ஆர்டர் அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 90% மார்க் வாங்கியிருந்தாலும் கூட நீங்கள் என்ன திறமை வச்சுருக்கீங்கிறத வச்சு தான் உங்களுக்கான வேலை உறுதி செய்யப்படும். நீங்கள் 90% மார்க் வச்சுருக்கேன், நான் 3 வருஷமும் வந்து 90% வச்சுருக்கேன், ஃபைனலாக இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா கூட எந்த கம்பெனியும் உங்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன தேவைன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு திறமை தேவை. உங்களுடைய தனித்துவம் ரொம்ப முக்கியம். மீடியா என்றைக்குமே என்ன எதிர்பார்க்கும்னா, ஒரு தனித்துவத்தையும் ஒரு திறமையும் தான் எதிர்பார்க்கும். அந்த தனித்துவத்தையும் திறமையும் நீங்கள் வளர்த்துக்கணும். ஜஸ்ட் ஒரு வேகா தனித்துவம் திறமைன்னு சொன்னால் புரியாது. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதே பிகைன் ரூட்ஸில் லக்ஷ்மன் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வேலை பார்த்தார். பிகைன் ரூட்ஸில் அவர் டெவலப்பராக வேலை பார்த்தார். பேசிக்காக டெவலப்பிங் என்னென்னா, வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை டெவலப் பண்ணுறது, அடுத்தடுத்த விஷயங்கள் கொண்டு போகிறது தான் டெவலப்பருடைய வேலை. இது அவருடைய ஆர்வம். அவர் படித்த படிப்பு டெவலப்பிங் தான், அவருடைய ஆர்வம் வந்து டெவலப்பிங். அந்த டெவலப்பிங்கில் இருக்கிறதுனால அவர் அது குறித்து நிறைய படிப்பார். உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அவர் பிகைன் ரூட்ஸில் நல்லா சம்பளம் வாங்கிட்டு தான் இருந்தார். டெவலப்பிங்கில் அவருக்கு ஆர்வம் இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பித்தார். அதில் ஒரு விஷயம் என்ன பண்ணார்னா, நாமெல்லாம் ஃபேஸ்புக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெசேஜ் அனுப்புறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, இதுக்கெலாம் பயன்படுத்துவோம். ஆனால் அதே ஃபேஸ்புக்கை அவர் எதுக்கு யூஸ் பண்ணார்னா, இந்த ஃபேஸ்புக்கில் என்ன குறை இருக்குது அப்படின்னு யோசிச்சார். ஃபேஸ்புக்கை யாராவது டெவலப் பண்ணியிருக்கும் தானே, அப்போ அதில் ஏதாவது கண்டிப்பாக குறை இருக்கும் அப்படின்னு அதை குறைய என்னன்னு தேட பார்க்குறாங்க. நமக்கு யாருக்கும் தோணாது ஃபேஸ்புக்கில் என்ன குறை இருக்கும், அந்தளவுக்கு நம்ம பிரில்லியண்ட்டாக நினைப்போம். ஆனால் ஃபேஸ்புக்கில் என்ன குறை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குன்னா, ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நம்ம ஃபோனில் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக் அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பக் இருக்குது, ஒரு சின்ன எரர் இருக்குது. இந்த எரரை ஃபேஸ்புக் கண்டுபிடிக்குது. அது இவர் சொல்லி மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இவர் அனுப்புகிறாரு, ஒரு இமெயில் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்புக்கில் இவ்வளோ பெரிய பிழை இருக்குது அப்படின்னு. அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியாவை தாண்டி நீங்கள் வெளிநாடுகளில் போனீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ரைவசி பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து சும்மா விட மாட்டாங்க. ஆள் சூ பண்ணாங்கன்னா பல $1 மில்லியன் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபேஸ்புக். இது ஒரு பெரிய பிரச்சனை. இது லக்ஷ்மன் ஒரு சென்னையை சேர்ந்த ஒருத்தர் அவர் அனுப்புகிறாரு. அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். ஷாக் ஆகிட்டு ஒரு நிறைய $1000s வந்து அவருக்கு சன்மானமாக கொடுக்குறான். ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு லக்ஷ்மனுக்கு. மைக்ரோசாஃப்ட்டுக்கு போகிறாப்புல, மைக்ரோசாஃப்ட்டில் என்ன தப்பு இருக்கும் அப்படின்னு. மைக்ரோசாஃப்ட்டில் என்ன தப்பு இருக்குன்னு தேடும்போது ஒரு மிகப்பெரிய பக் இருக்கு கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, உங்களுடைய கன்சென்ட், உங்களுடைய எந்த வித ஒப்புதல் இல்லாமலேயே உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணக்கூடிய வழிவகை அங்கே அமைஞ்சிருக்கு. இதை கண்டுபிடிக்கிறார். மைக்ரோசாஃப்ட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சு மைக்ரோசாஃப்ட்டுக்கு இமெயில் அனுப்புகிறாரு. மைக்ரோசாஃப்ட் அவர் கொடுத்த சன்மானம் எவ்வளோ தெரியுமா? 80 லட்சம் ரூபாய். இது மூலமாக அவர் கிடைச்ச சன்மானம் 80 லட்சம் ரூபாய். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 1 கோடிலாம் டேர்ன் ஓவர் தாண்டி போயிருப்பார். இதை மாதிரி பக்ஸை கண்டுபிடிச்சது மூலமாக கிடைச்ச சன்மானங்கிறது 1 கோடிக்கு நிச்சயமாக தாண்டி இருக்கும். இது பணம் முக்கியமே இல்லை, பணம் விஷயமே இல்லை. நம்ம 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறோமா 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறோமா விஷயம் இல்லை. அவருடைய ஆர்வம் டெவலப்பிங்கில் இருந்துச்சு. அவர் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், என்னுடைய ஆர்வம் டெவலப்பிங்கில் தான் இருக்குங்கிறத முழுமையாக அதுக்காக தன்னை வற்புறுத்திக்கிட்டார். அதனால தான் அவருக்கு இவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சது. இதில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு பை ப்ராடக்ட் தான். நீங்கள் படிக்கிறது படிப்புடையது வந்து ஒரு சம்பாதிப்பதுக்காக நினைக்கலாம், ஆனால் அறிவை பெறுறது தான் முதல்ல, அதன் பின்னால் தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் படிக்கும் பொழுதே நான் சம்பாதிக்கிறதுக்காக தான் படிக்க போகிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே தோற்றுடுவீங்க. நான் படிக்கிறது அறிவை வளர்க்குறதுக்காக, அந்த அறிவை வச்சு சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கும் போது நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. லக்ஷ்மன் பண்ணது அதுதான். தன்னுடைய ஆர்வமான ஃபீல்டு என்னங்கிறத பார்த்துக்கிட்டாரு, அதில் தன்னுடைய ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாரு, திறமையை வளர்த்துக்கிட்டாரு, அதன் மூலமாக பணம் சம்பாதித்தார். டைரெக்டாக அவர் பணம் சம்பாதிக்க நினச்சிருந்தாருன்னா பணம் எந்த ஃபீல்டில் எல்லாம் சம்பளம் கொடுப்பாங்கன்னு பார்த்து வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிருக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியம் ஆர்வம். இதில் எப்படி லக்ஷ்மன் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாரோ அதே போல் தான் மீடியாவும். மீடியாவில் உங்களுக்கு ஆர்வம் இன்மையாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. மீடியாவில் எப்பவுமே 3 விஷயம் தான் அடிப்படை.
ஏன், எதற்கு, எப்படி, இந்த 3 தான் வந்து பேசிக்கான எல்லா விஷயமும். இந்த கியூரியாசிட்டி ரொம்ப அவசியம் மீடியாவுக்கு. நான் பொதுவாக எல்லா ஃபீல்டுக்கும் இந்த கியூரியாசிட்டி அவசியம்னு சொல்லுவேன். மீடியாவுக்கு இந்த கியூரியாசிட்டி ரொம்ப அவசியம். நீங்கள் என்னைக்கு கியூரியாசிட்டியாக நமக்கு தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்ப்ளோர் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் எஸ் ஐ நோ ஆல் திங்ஸ் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆர்வம் கண்டிப்பாக வளரும் போது இருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னால் எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், இந்த ஆட்டிடியூடில் தான் தோத்துடுறோம். மீடியாவுக்கு இந்த ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் க்யூரியஸாக இருக்கேன், இந்த விஷயம் ஏன் நடக்குது, எப்படி நடக்கு, எதுக்காக நடக்கு, இந்த 3 விஷயம் ரொம்ப அவசியம். இந்த 3 குவாலிட்டிஸும் இந்த 3 திறமையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மீடியாவுக்கு தகுதியான ஆள். நான் சொன்ன மாதிரி நான் மீடியாவில் 90% மார்க் வாங்கியிருக்கேன்னா எந்த கம்பெனியும் உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. தனித்திறமைகளை தனித்துவத்தையும் வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கான வேலை உங்களுக்காக இருக்கும். அதை நீங்கள் விட்டுட்டு நான் அந்த 3 வருஷம் 4 வருஷம் ஜாலியாக வந்தேன், என்ஜாய் பண்ணேன், 90% மார்க் வாங்கியிருக்கேன்னா வாங்கிட்டேன்னு ஊருக்கு முழுக்க சொல்லாமே தவிர உங்களால் என்றைக்கும் மீடியாவில் ஜாப் தேட முடியாது. இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்னொன்று, மீடியா பற்றினா உங்களுக்கு ஒரு பார்வை ஒன்று இருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா மீடியாவில் இன்றைக்கி நான் ஆங்கர், என்னையே எல்லாருக்கும் தெரியலாம். ஆனால் இது பின்னால் அவ்வளோ ஃபீல்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ நிறுவனங்கள் அவ்வளோ ஃபீல்ட்ஸ் வச்சு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி யோசிங்க, இந்த நிகழ்ச்சி எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுன்னா இதில் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் டீம் தேவை. இவங்கெல்லாம் எப்படி அக்சஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிஆர் டீம் தேவை. அப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர்ஸ் வேணும். இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் கூட்டு வர்றதுக்கு சேல்ஸ் டீம் தேவை. அதன் பின்னால் எப்படி பேச வைக்கலாம், எப்படி செட்டப் வேணுங்க ப்ரோக்ராமிங் டீம் தேவை. ரெண்டாவது, இதை பேசி முடித்த பின்னால் இதை ஷூட் பண்ணுறதுக்கு கேமரா தேவை. இந்த கேமரா டீம் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் டீம் தேவை. இதை தாண்டி எல்லாத்தையும் முடித்த பின்னால் எடிட் பண்ணி கிறிஸ்பாக பண்ணுற ஒரு எடிட் டீம். அதன் பின்னால் கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு QC முடித்த பின்னால் இது எப்படி டெலிகாஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு QC. அதன் பின்னால் இந்த வீடியோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுதா, நல்ல காசு கொடுக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு ஆடிட் டீம். இப்படி நான் ஒருத்தன் இங்கே பேசி என் வீடியோ வெளியே வர்றதுக்கு இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம கண்களுக்கு என்ன தெரியும்னா இந்த ப்ரோக்ராமை யார் நடத்துகிறாங்களோ அவங்கள தான் தெரியும். இது அல்ல மீடியா. இதன் பின்னால் ஒரு பெரிய டீம் இருக்குது. இந்த டீம் குறித்து உங்களுக்கு பார்வை இருக்கணும். எல்லாருமே ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஆங்கரிங்கில் ஆர்வம் இருந்துச்சுன்னா அதை நோக்கி போகிறது சரி. ஆனால் வெளியில் தெரிகிற பிம்பத்தை வச்சு மீடியானா பெர்ஃபார்மிங்கில் இருக்கவங்க மட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதன் பின்னால் ஒரு பெரிய டீமோட உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன டீம் இருக்குது, இதுக்கு என்ன விஷயங்கள் தேவைங்கிறத யோசிச்சிங்கன்னா மீடியாவில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. மீடியாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சுக்கிறோம். மீடியாவில் போனால் ஒரு ஜாப் வந்து அன்சர்டனிட்டியாக இருக்கும், பெருசாக வந்து ஷுவாரிட்டி இருக்காது அப்படின்னு. அன்சர்டனிட்டி, நிலையின்மை வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை. நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரிக்கு போச்சுன்னா சூப்பராக இருக்கும் வேலை, அப்படியே ஆயில் முழுக்க அங்கே இருக்கலான்னு ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுங்கள். முன்னால் கவர்மெண்ட் ஜாப் சொன்னாங்க, இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படி கிடையாது. எந்த ஜாப் அப்படி இருக்குது? அப்படி ஒரு ஜாப் உலகத்திலே கிடையாது. நீங்களே தொழில் பண்ணாலும் கொரோனா மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா அவுட்டு. அதனால் நிலையின்மை எல்லாத்துலேயும் இருக்குது, மீடியாவிலும் இருக்குது. அதை காரணம் காட்டி உங்கள் பையனோ பொண்ணோ மீடியாவுக்குள்ளே வரும்னு நினச்சாங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நிலையின்மை ஒவ்வொரு மீடியா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கலாம், வேறு இண்டஸ்ட்ரியிலும் இருக்கலாம். ஒரே ஒரு காரணம், அது வந்து நிலையின்மை நினச்சி இதை ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்கள் பையனோட பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப அவசியம். அவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் நீங்கள் நினைப்பீங்க. அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றி பேசும்போது எல்லாருக்குமே காலேஜ் படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். நான் விஸ்காம் படிக்கிறேன், இதை படிக்கிறேன்னு. எஸ், விஸ்காம் படிங்க, மாஸ் கம்யூனிகேஷன் படிங்க, இல்லை வேறு என்ன வேணால் படிங்க. ஆனால் படிக்கும் பொழுது நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அது ரொம்ப அவசியம். யாராவது ஒருத்தங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு கட் ஆஃப் மார்க் கிடச்சிருச்சு, இது கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் டைவர்ட் ஆகிடாதீங்க. ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கி பலர் அப்படி பார்க்குறேன். நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் தம்பி, நீ சொன்னதை கேட்டு என் பையனை சேர்த்தேன், 90% மார்க் வாங்கியிருக்கான், ஏன் வேலை கிடைக்காது? யார் கொடுப்பா? இது உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு. 90% மார்க் உங்களுக்கு விசிட்டிங் கார்டை தவிர உங்கள் உள்ளே போகிறதுக்கு சேர்க்கறதுக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம், வேலை வாய்ப்புன்னு வரும்போது இதுலேருந்து கொஞ்சம் அவையாக இருக்கலாம். இன்றைக்கி இருக்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது ஹெச்ஆராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஹெச்ஆர் வேலைக்கு ஆள் எடுப்பாங்கல்ல, உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டு பாருங்கள். அவங்க சொல்கிற ஒரே பிரச்சனை என்னவா இருக்குன்னா, 100கணக்கான ரெஸ்யூம், 1000கணக்கான ரெஸ்யூம் வந்து விழுது, இதில் ஒன்றை நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு. நீங்கள் ஒரே ஒரு நாள் ஹெச்ஆரோட ஷூவில் இருந்து பாருங்களேன். ஒரு ஹெச்ஆரோட ஷூவில் நீங்கள் ஹெச்ஆரை நினச்சிக்கோங்க, உங்கள் டேபிளில் 100 ரெஸ்யூம் கிடக்குது. ஒரே ஒரு வேலை தான் இருக்குது, ஒரே ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, 100 ரெஸ்யூம் இருக்குது. இந்த 100 ரெஸ்யூமில் ஒரு ரெஸ்யூம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இது சூஸ் பண்ணணுன்னா 100 பேருக்கு ஃபோன் பண்ணி, எப்போ வேலை தேடுறியா, எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற, ஃபுல் டே வருவியா, அப்புறம் இவ்வளோ விஷயம் பேசி அவனை இன்டர்வியூக்கு வர வச்சு இவ்வளோ விஷயம் பேசி 100 பேரில் ஒரு ஆள் எடுக்க ரொம்ப கஷ்டம்.
அப்போ அந்த 100 ரெஸ்யூமில் உங்கள் ரெஸ்யூமை எப்படி தனித்துவமாக வைக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, 100 ரெஸ்யூம் இருக்குது. எல்லோரும் என்ன படிப்பாங்க? மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நான் அங்கேருந்து வரேன், இங்கேருந்து வரேன், ஹாபிஸ் என்ன, ஸ்விம்மிங், காயாக்கிங், டவுன்லோடிங் எல்லாம் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெஸ்யூம் எப்படி கொடுக்க முடியும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் 100 பேப்பர் இருக்கும், அதில் ஒரு பேப்பர் வித்தியாசமாக இருக்கும். ஏதோ வித்தியாசமாக இருக்குது, அந்த பேப்பர் எடு யாரும் பார்ப்போம் அப்படின்னு. அதிலே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. உங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட வச்சிடுறீங்க. 100 பேரில் முதல் ஆளாக உங்களை கூப்பிட வச்சுட்டீங்க. ரெண்டாவது, உங்களை கூப்பிட்டு சாருக்கு எவ்வளோ பெரிய திறமைசாலி, எடிட் பண்ணி காட்டுங்க, வீடியோ ஷூட் பண்ணி காட்டுங்க, இதுக்கெலாம் யாருக்கும் டைம் இல்லை. இதுதான் எதார்த்தம். உங்களை 100 பேரையும் கூப்பிட்டு மாப்பிள்ளை மாதிரி அழைச்சிங்க, பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குலாம் யாருக்கும் டைம் இல்லை. நீங்கள் வரும்போதே நான் இப்படியேப்பட்ட ஆளுப்பா, என்கிட்ட இப்படி ஒரு ஒர்க் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஆமாம் ஏதோ ஒன்று பையன் ஆர்வமாக இருக்கானே என்னென்னு பார்ப்போன்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே இல்லாமல் மாப்பிள்ளை மாதிரி அப்படி கை தூக்கிட்டு சூப்பர் நான் வந்து ஜாப் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், என்ன ப்ரொசீஜர் இப்படிலாம் கேட்டிங்கன்னா கேட் அங்கே இருக்க வெளியே போட்டுருவாங்க. நீ வரும்போது வேலையோடு வாங்க, நான் இதை பண்ணியிருக்கேன். அந்த வேலை வந்து ரொம்ப சைல்டிஷாக இருக்கலாம், அமெச்சூராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு வேலையோடு வரும்போது அந்த நிறுவனம் என்ன நினைக்கும்னா, அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, இவனை ட்ரெயின் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. எல்லா நிறுவனமும் யோசிக்கிறது என்னென்னா, நீங்கள் ஃப்ரெஷராகவே காலேஜ் முடிச்சா வந்து அடுத்த நாளாகவே இருந்தாலும் கூட இவனுக்கு ஆர்வம் இருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. அப்படி ஆர்வம் இருந்தால் இவனை ட்ரெயின் பண்ண முடியுமா முடியாதான் தான் பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பலருக்கு தெரியாது, நான் பிஹைண்ட் வுட்ஸில் வேலைக்கு சேரும்போது காலேஜ் முடித்தா அடுத்து 2வது நாள், காலேஜ் முடித்த 2வது நாள், அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது பெருசாலாம். ஆனால் பிஹைண்ட் வுட்ஸ் என்னை சூஸ் பண்ண ஒரு காரணம் என்னவாக இருந்ததுன்னா, இந்த பையன்ட்ட ஆர்வம் இருக்குது, இவனை எடுத்தோன்னா இவனை ட்ரெயின் பண்ண முடியும்னு. அந்த ஆர்வம் இருக்குங்கிறத நான் வெளிப்படுத்திக்கிட்டேன், என் ஒர்க்கெல்லாம் காட்டினேன். அது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஓகே இந்த ஆர்வம் இருக்க பையனை சூஸ் பண்ண முடியும்னு. அப்படி நீங்கள் ஆர்வமே இல்லாத ஒரு பையன் மாதிரி நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வரும்போது எனக்கு இதில் ஆர்வம் இருக்குன்னா உங்களை வந்து தட்டி கழிக்கிற இடத்துல இருக்கணும். 100 ரெஸ்யூம் இருக்குது, இவ்வளோ ஆர்வம் இருக்க பையனை விட்டோன்னா கம்பெனிக்கு லாஸ் அப்படின்னு நினைக்கணும். அந்த இடத்த நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது உருவாக்க முடியும். ஆனால் என்னென்னா நம்ம அதுக்காக வேலை பார்க்குறதில்ல, கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறத பார்க்க முடியுது. வரும்போதே ரெஸ்யூம் வரும்போதே ரெஸ்யூம் கொடுத்துட்டேன், என்ன பாஸ் வேலை இல்லையா, எப்போ கூப்பிடுவீங்க நீங்கள், இந்த மாதிரி அப்ரோச்சில் பார்க்குறோம். வரும்போதே எனக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு காட்டி எடுத்திங்கன்னா எந்த கம்பெனி உங்களை ட்ராப் பண்ண நினைக்கிறீங்க? எந்த கம்பெனி உங்களை ட்ராப் பண்ணாது, அவங்களே உங்களை சூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்வத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இன்றைக்கும் பேனர்ஸில் எதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன்னா, எனக்கு இன்றைக்கி தோன்றுறது அதுதான். நான் அதுக்கு ஆர்வத்தோடு இருந்தேன். நான் பண்ணும்போது என்னோட ஒர்க்கை வந்து நான் ஒரு சீடியில் போட்டு அதை ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். அது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. எல்லோரும் சீடியில் என்ன இருப்பாங்க, சோனின்னு இருக்கும், மாஸ்டர் பேர்னு இருக்கும். அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கும்போது என்ன இது புதுசாக பையங்கிறான் ஆனால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கானே அப்படின்னு ஒரு ஆர்வம் வருதுல்ல. இந்த ஆர்வத்தை நீங்கள் உருவாக்காமல் உங்களுக்கு யார் வேலை கொடுப்பா? கொஞ்சம் யோசிங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு குறள் சொன்னேன், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னு. அது சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் இப்போ தான் காலேஜ் போக போகிறீங்க, காலேஜ் போய் ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்க போகிறீங்க, சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக போகிறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், நீங்கள் சம்பாதிக்கிற பொருள் எந்த தீமையும் யாருக்கும் கொடுக்காம உங்கள் வீட்டுக்கு பொருள் கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் எந்த தீமையும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நீங்கள் ஒரு பொருளை சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அறமும் இன்பமும் தானாக வந்து சேரும். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு கோட்டோட நிறைவு பண்ணலாம் பார்க்குறேன். வெற்றிக்கு வந்து 3 படி தான், நினை, நம்பு, போராடு. நீங்கள் 3 விஷயத்தை நம்பினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும், அப்புறம் போராடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இதை விட்டுறாதீங்க. இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் உதவி பண்ணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புங்க, முழுமையாக நம்புங்க. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பேக்ரவுண்டு, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஜாபில் இருந்தாங்களா, அது எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக எவ்வளோ நம்புறீங்கிறது முக்கியம். நேர்மையாக எவ்வளோ உழைப்பை போடுறீங்கிறது முக்கியம். நேர்மையாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த வேலை ஆஸ்ட்ரோனாட் வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் கை கூடும். அது நீங்கள் ஜெயிச்சவங்க யார்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க பேக்ட்ராப் எதுவுமே இருக்காது, ஆனால் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க செஞ்ச ஒரு 2 விஷயம் என்னென்னா, முழுசாக ஒரு விஷயத்தை நம்பினது. நான் ஆஸ்ட்ரோனாட் ஆகும்னு நினச்சா கூட அது 100% நம்பணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்னவா செய்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு ஃபிசிக்கல் எபிலிட்டி எதுவுமே தேவையில்லை, முழுமையாக நம்புங்க, நேர்மையாக உழைப்பை போடுங்க. இந்த 2 பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு வந்து கை கூடும். நன்றி, தேங்க்யூ கைஸ், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஈஸியாக படிக்கலாம் சேலரியோட என்று படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் அளிக்கும் ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமர்த்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்கு. பிகைண்ட் வுட்ஸ் வழங்கும் அடுத்து என்ன படிக்கலாம், இது மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சென்னை சமர்த்தாஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். சென்னை சமர்த்தால ஈஸியாக படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லாக பறக்கலாம். பவர்ட் பை பெஸ்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், a complete guidelines for your higher education and job services. PSNA College of Engineering and Technology, திண்டுக்கல், வேலம்மாள் நெக்ஸஸ்.